ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி, அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுல பொதுவா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு நமக்கு டாக்டரின் தெரியாது, உபதேசம் தெரியாது, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இல்லைன்னா எப்படி வாழணும்னு தெரிஞ்சு நம்ம அதை வாழ மாட்டோம். ஸோ பேசிக்கா அறிந்த சத்தியம் அனுபவமாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டிங்கிற இந்த சீரீஸோடைய நோக்கம். குறிப்பா நம்ம ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 12வது அதிகாரத்துல நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப 13வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன காரியம் அப்படின்னா, பொதுவா பவுல் இப்படிலாம் வாழணும்னு சொல்றாரு. சரிப்பா, இப்படி வாழ்றேன், ஆனா ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கிற மாதிரி இருக்க, ஒரே பாடுகளா போகுது வாழ்க்கை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர். ஒண்ணு, சீக்கிரம் வரப்போறாரு, உடனே சரி பண்ணிக்கோ அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, கவலைப்படாத, சீக்கிரம் வரப்போறாரு, எல்லாம் சரியாயிரும். திருப்பியும் சொல்றேன், சீக்கிரம் வரப்போறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சீக்கிரம் வரப்போறாரு, எல்லாம் சரியாயிரும். இதுதான் அந்த பகுதி. குறிப்பா அந்த 11வது வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இதை கொஞ்சம் மாத்தி புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம ரட்சிக்கப்பட்ட போது இயேசு வந்து நம்ம குளோரிஃபை ஆகிறது எவ்வளவு சீக்கிரம்னு சொன்னாங்க. அதை விட இப்ப இயேசு வந்து நம்ம மகிமைப்படப்படுறது சீக்கிரமா இருக்குப்பா, ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு அதை சொல்ல வர்றாரு. சரி, இதனால என்ன பண்ணணும்? பொதுவா ஆண்டவருடைய வருகை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வேதம் அந்த வருகையோடு தொடர்புபடுத்தி நம்மளுடைய வாழ்க்கையையும் பல இடத்துல அதை பத்தி பேசுறத பார்க்க முடியும். வருகை குறித்த அவேர்னஸ் சொல்லும் பொழுது, பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஆண்டவர் வரப்போறாரு, அதனால ஆண்டவருக்காக வேலை செய்ய அப்படின்னு நம்ம அடிக்கடி பிரசங்கத்தை கேட்கிறோம். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வரப்போறாரு, அங்க போய் வெறுங்கையோட போய் நிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிற பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆண்டவர் வரப்போறாரு, அதனால அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணுப்பா அப்படிங்கிற பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம். இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா பவுல் எபேசு லீடர்ஸுக்கு பேசும் பொழுது அவர் மந்தைக்கு பத்தி பேசுறதுக்கு முன்ன உன்னையும் உன் மந்தையும் காத்துக்கொள் அப்படிங்கிறார். இப்போ நல்லதுதான், நம்ம ஆண்டவர் வரப்போறாருன்னு உடனே அதற்கான நம்ம பணிகளை செய்யறது, ஆண்டவருக்காக ஊழியம் பண்றது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது, வெறும் கையா போய் நிக்க கூடாது, இதெல்லாம் கரெக்டு. பட் நம்ம போகணுமே, அல்லது நாம முதல்ல சரியா இருக்கணுமே, நாம பாஸ் ஆகணுமே. அப்படிதான். இப்போ நம்ம பாஸ் ஆகிட்டு அடுத்தவன் பாஸ் ஆக ஹெல்ப் பண்ணா அது ஓகே, எனக்கு நல்ல விஷயம் புரியுது. அப்படியே எக்ஸாக்டா கம்பேர் பண்ணிடாதீங்க, பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் அடுத்தவங்களை ஆதாயப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே வேதம் என்னுடைய ஆயத்தத்தை குறித்து ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதாவது இந்த வருகையை பத்தி சொல்லும் போது எல்லாமே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பத்தியும் எம்பசைஸ் பண்ணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம தேவை ஊழியம் பண்ணணும் பிரதர், அது 2வது விஷயம், உறவு முதல் விஷயங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனம் ஒன்று வரப்போகுது, நாம அங்க நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன சொல்றாரு? சரீரத்துல எப்போ சரீரத்துல அப்படின்னா அந்த உலகத்துல உயிரோட இருக்கிற காலத்துல அப்படி சொல்றாரு. சரீரத்துல அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் பொழுது நீ செஞ்ச எல்லா காரியத்துக்கும் அங்க ரிவார்டு இருக்கு. செனமடைஞ்சியா, ரிவார்டு இருக்கு பிரதர். தீங்கு நினைச்சியா, ரிவார்டு இருக்கு பிரதர். தற்பொழிவை நாடுனியா, ரிவார்டு இருக்கு பிரதர். ஏன் இதெல்லாம் சொல்றேங்கிறீங்களா? ஏன்னா இந்த பகுதியோட கான்டெக்ஸ்ட் என்ன? நீ அன்பா இருக்கணும், அன்புதான் பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த அன்பை எப்படி செய்ய முடியும்? இந்த சரீரத்தின் வழியா தான் அன்பு காட்ட முடியல. உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன்னா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறதன் மூலமா அன்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது செய்யறதின் மூலமா அன்பா இருக்கலாம். நான் இப்ப இந்த சரீரத்துல இல்ல, எப்படி உங்களுக்கு நான் அன்பு காட்ட முடியும்? ஆவியா வந்து அன்பு காட்டினா ஓகேவா உங்களுக்கு? இல்ல ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. அப்போ இந்த சரீரத்துல இருக்கும்போதுதான் நான் அன்பு காட்ட முடியும். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சரீரத்துல இருக்கும் பொழுது அவனவன் செய்த நன்மையோ தீமையோ கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ நான் ஆண்டவர் வருகிறத எதிர்பார்த்து
வாவ், ஐ எம் கோயிங் டு என்டர் இன்டு குளோரிஃபிகேஷன், சூப்பர் சந்தோஷம், அது எக்ஸால்டேஷன், அது புரியுது எனக்கு. ஆனா அந்த வருகையை பத்தி பேசும்போது எல்லாமே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பத்தி வசனம் பேசுறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தவங்க ஆயத்தப்படுத்தணும் உண்மைதான், பட் நாம ஆயத்தமா இருக்கிறோமா, அதை தாங்க பவுல் கேட்க வர்றாரு. எப்பா சீக்கிரம் வரப்போறாரு, சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இது பல இடத்துல இந்த ஹோலி லிவிங் அப்படிங்கிறத, அதாவது ஹிஸ் கம்மிங் அண்ட் அவர் ஹோலி லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வருகை, நம்மளுடைய பரிசுத்த வாழ்வு. எப்பெல்லாம் அவருடைய வருகையை பத்தி நம்ம யோசிக்கமோ அப்பெல்லாம் நம்முடைய பரிசுத்த வாழ்வை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்காலர்ஸ் அதை இது கேட்டகரி பண்றாங்க. இன்னொரு சில சொல்ற மாதிரில தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிச்சீங்க அப்படின்னா, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஏன் தேவ கிருபை பிரசன்னமாச்சு? அடுத்து நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு உண்டு முன்னாடி கிருபை பிரசன்னமாச்சு, கிருபையினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அப்புறம் அதே கிருபையினால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணணும். எப்படி? அவபக்திய வெறுத்து லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி உள்ளவங்களா நீங்க ஜீவனம் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஃபீச்சர், நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். எந்த ஆனந்த பாக்கியம் அப்படின்னா அந்த குளோரிபிகேஷன் ஸ்டேஜ். ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த இடத்துல எதை பத்தி பேசுது? ஆண்டு வரப்போறாரு, நான் என்னுடைய பாக்கியம் என்னுடைய மகிமை அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி பேசும் பொழுது முந்தின வரி எதை பத்தி பேசுதுன்னா, லௌகிக இச்சை வேண்டாம், அவபக்தி வேண்டாம், நீதி வேணும், தேவ பக்தி வேணும், தெளிந்த புத்தி வேணும். அப்போ வருகையை பத்தி பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை பத்தியும் பேசுறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு வசனத்துல இல்ல, எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சூப்பர். என்னால் வரைக்கும் எதனால? அடுத்த பகுதி, நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த நாளானது சமீபித்து வருகிறது அப்படிங்கிற எதை குறித்து பேசுது அப்படின்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து பேசுது. அப்போ அவர் வருகை இருக்கு, அது எனக்கு எக்ஸால்டேஷன் தான். அவர் வருகை இருக்கு, அது எனக்கு நம்பிக்கை தான். அவர் வருகை இருக்கிறது, அது என்னுடைய குளோரிபிகேஷன் ஸ்டேஜ் தான். கரெக்டு. நான் சந்தோஷப்படணும், நான் அவளை எதிர்பார்க்கணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு முன்ன என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அன்பா இருக்கணும், நற்கிரியையுடையவனா இருக்கணும், ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், சபை கூடி வரணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். இதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையை பத்தி பேசுது. சோ ஹிஸ் கம்மிங் அண்ட் மை ஹோலி லிவிங், அவர் வருகைக்கு முன்ன என்னுடைய பரிசுத்தமாகுதல்ங்கிறது எவ்வளவு முக்கியம். இங்கேயும் பவுல் அதைத்தான் பேச வர்றார். அப்புறம் அந்த பகுதியை தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, காலம் சமீபத்து இருக்கிறது, இப்போ அதிக சமயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஏறக்குறைய 11லேருந்து 14 வசனம் வரைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற, அதாவது எதை விட்டு விடணும் எதை தரித்து கொள்ளணுங்கிறத, அதாவது பரிசுத்த வாழ்க்கையை குறித்து தொடர்ந்து எழுதுறாரு. அப்போ இந்த வசனம் நமக்கு எதை குறித்து ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னா, நாள் வரைக்கும் நான் அதை சொன்னதுனால உனக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், எனக்கு புரியுது. ஆனா அவர் வரப்போகிறார், அதனால நீ கவனமா இரு. இதை கொஞ்ச நாள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கவனமா செய்யறதுக்கு கவனமா இரு, ஆனா உனக்கு ரிவார்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது அதே நேரத்துல பரிசுத்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் பவுல் இங்க சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல மனநிலையில் இருந்தாலும் சரி, அதாவது இவ்வளவு பாடுகள் இருக்கு, நான் கடந்த எபிசோட்ல சொன்ன மாதிரி பாடுகள் இருக்கு, பட் வருத்தப்படாதீங்க, ஆண்டு வரப்போறாரு, ஒரு குளோரிபிகேஷன் நடக்க போகுது, அதை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லுகிற அதே நேரத்துல பரிசுத்த வாழ்வுலையும் அதிக ஃபோக்கஸ் ஆயிருங்க. ஏன்னா பரிசுத்த வாழ்வை பத்தி பவுல் அதிகமா இந்த அதிகாரம் முழுக்க அதை தான் எம்பசைஸ் பண்றாரு. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாளானது சமீபித்து இருக்கிறது, ஆனா நாங்க எப்படி வாழணும்? நற்கிரியை செய்ய நாடணும், அன்பு காட்ட நாடணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும், சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது, அவபக்தியை எடுத்து போடணும், லௌகிக இச்சைகளை விட்டு மனம் திரும்பணும், எங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்கணும், நீதியை தேடணும், தேவனை தேடணும். அப்பா,
நீங்க வரப்போகிற அந்த நாள்ல அந்த அடாப்ஷன், அந்த புத்திர சுவீகாரத்தை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாளுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஆனா இந்த வாழ்க்கையில உமக்கு பிரியமான ஒரு வாழ்வா எங்க வாழ்க்கை மாற பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.